ஸ்ரீ கார்த்திகை புராணம் 14ஆம் அத்தியாயம். அபூத் கன்னி என்ற வார்த்தையை வெளியேற்ற வேண்டும். மீண்டும் ஜனக மன்னரின் அருகில் அமர்ந்திருந்த வசிஷ்ட மாமுனிவர் கார்த்திகை மாதத்தின் மகிமை குறித்து தனக்கு தெரிந்த அனைத்தையும் கூறும்படி ஆவலுடன் கேட்டார். அரசரே, கார்த்திகை மாத முழு நிலவு நாளில் ஒருவரின் மூதாதையர்களுக்காக விஷோத்சர்ஜன ஒரு காளை பலி செய்வது, சிவலிங்கம் மற்றும் சால கிராமங்களை தானம் செய்வது, ஆம்லாவை நெல்லிக்கனியை பரிசாக வழங்குவது போன்றவை முந்தைய பிறவிகளில் செய்த அனைத்து பாவங்களையும் அளிக்கின்றன. எனவே ஒவ்வொரு வருடமும் கார்த்திகை மாதத்தில் தங்கள் திறனுக்கு ஏற்ப தானம் செய்பவர்கள், பக்தியுடன் விரதங்களை அனுஷ்டிப்பவர்கள், மாலை வேளையில் ஆலயத்தில் சிவபெருமானையும் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவான கேசவரையும் வழிபடுபவர்கள், இரவு முழுவதும் விழித்திருந்து மறுநாள் பிராமணர்களுக்கும் துறவிகளுக்கும் தங்கள் திறனுக்கு ஏற்ப உணவளிப்பவர்கள் இந்த உலகில் உள்ள அனைத்து மகிழ்ச்சியையும் அனுபவிப்பார்கள். கார்த்திகை மாதத்தில் தவிர்க்க வேண்டியவை. இந்த மாதத்தில் ஒருவர் மற்றவர்களின் உணவை தொடவோ உட்கொள்ளவோ கூடாது. ஒருவர் சார்ந்த உணவை உட்கொள்ளக்கூடாது. ஒருவர் மற்றவரின் உணவை உட்கொள்ளலாகாது. நீரருந்தலாகாது. ஒருவர் பிரசாதங்களை ஏற்கக்கூடாது. சிவார்ச்சனை சந்தியா வந்தனம் செய்யாதவர்கள் சமைத்த உணவை உட்கொள்ளலாகாது. அமாவாசை, பௌர்ணமி, திங்கள் கிழமைகள் மற்றும் சூரிய மற்றும் சந்திர கிரகண தினங்களில் உணவருந்தலாகாது. கார்த்திகை மாதத்தில் இரவில் உணவருந்தக்கூடாது. வைதவ்யம் நிறைந்த பெண் சமைத்த உணவையும் உட்கொள்ளலாகாது. ஏகாதசி மற்றும் துவாதசி விரதங்களை கடைபிடிப்பவர்கள் அந்த 2 இரவுகளிலும் கண்டிப்பாக விழித்திருக்க வேண்டும். ஒருவேளை மட்டுமே உணவை உட்கொள்ள வேண்டும். கார்த்திகை மாதத்தில் எண்ணெய் தேய்த்து நீராடலாகாது. புராணங்களை விமர்சிக்க கூடாது. கார்த்திகை மாதத்தில் வெந்நீரில் நீராடலாகாது. பிரம்மதேவர் கூறியது போல எரிந்த கல் போன்றது. எனவே வெந்நீரில், அதாவது சுடு நீரில் நீராடலாகாது. எனவே ஒருவர் வெந்நீரில் நீராடலாகாது. நோய்வாய்ப்பட்டவர் மற்றும் கார்த்திகை மாத விரதத்தை எந்த இடையூறும் இல்லாமல் கடைபிடிக்க வேண்டும் என்ற தீவிர ஆசை உள்ளவர் மட்டுமே வெந்நீர் நீராடல் எடுக்க இயலும். அவ்வாறு செய்பவர்கள் கங்கை, கோதாவரி, சரஸ்வதி மற்றும் யமுனை நதிகளின் பெயர்களை மனதில் எண்ணிக்கொண்டு நீராட வேண்டும். அருகில் ஒரு நதி இருந்தால் காலையில் அந்த நதியில் சென்று நீராடல் வேண்டும். அவ்வாறு செய்யாவிட்டால் ஒருவர் பெரும் பாவியாகி பல பிறவிகளை நரகத்தில் கழிக்க நேரிடும். ஆறு கிடைக்கவில்லை என்றால் அருகிலுள்ள குளத்திலோ அல்லது ஏரியிலோ நீராடலாம். பின்னர் பின்வரும் ஸ்லோகத்தை ஓதி ஆழ்ந்து நீராட வேண்டும். ஸ்லோகமானது பின்வருகிறது. கங்கை, யமுனை சைவ கோதாவரி சரஸ்வதி நர்மதா சிந்து காவேரி ஜலேஸ்மின் சந்நிதிங்குரு. இதனை பாராயணம் செய்து நீராட வேண்டும். கார்த்திகை மாத விரதம் இருப்பவர்கள் அன்றைய தினம் புராணங்களை படித்தும் பகவான் ஸ்ரீஹரியின் கதையை கேட்டும் இருக்க வேண்டும். மாலையில் சந்தியாவந்தன சடங்குகளை முடித்த பின்னர் ஆலயத்தில் உள்ள சிவபெருமானை பின்வரும் முறையில் வழிபட வேண்டும். கார்த்திகை மாதத்தின் சிவபூஜை கல்பம். பிரணவத்துடன் கூடிய சிவாய நம தியானம். சரணாகதி பிரணவத்துடன் கூடிய பரமேஸ்வராய நமக. ஆவாகனம் பிரணவத்துடன் கூடிய கைலாச வாசாய நமக. 9 நகைகளின் சிம்மாசனத்தை வழங்குதல். பிரணவத்துடன் கூடிய கௌரிநாதாய நமக. பாதங்களை வணங்குதல். பிரணவத்துடன் கூடிய லோகேஸ்வராய நமக. அர்க்கியத்தை வழங்குதல். பிரணவத்துடன் கூடிய விருப வாகனாய நமக. ஸ்நானம் நீராடல் செய்தல். பிரணவத்துடன் கூடிய திகம்பராய நமக. வஸ்திரங்களை வழங்குதல். பிரணவத்துடன் கூடிய ஜெகநாதாய நமக. யாக சுத்திகரிப்பு வழங்குதல். பிரணவத்துடன் கூடிய கபாலதாரிணி நமக. சந்தனத்தை வழங்குதல். பிரணவத்துடன் கூடிய சம்பூர்ண குணாய நமக. பூவை வழங்குதல். பிரணவத்துடன் கூடிய மகேஸ்வராய நமக. அக்ஷதனத்தை வழங்குதல். பிரணவத்துடன் கூடிய பார்வதிநாதாய நமக. தூபத்தை வழங்குதல். பிரணவத்துடன் கூடிய தேஜோ ரூபாய நமக. தீபம் ஏற்றுதல். பிரணவத்துடன் கூடிய லோக ரக்ஷகாய நமக. பிரசாதம் வழங்குதல்.
சமர்ப்பயாமி. பிரணவத்துடன் கூடிய திரிலோச்சனந்தா. நான் பிரணவத்துடன் கூடிய சங்கராயை நமக. தங்க மந்திர மலரை வழங்குகிறேன். நான் பிரணவத்துடன் கூடிய பாபாய நமக. உடலை சுற்றி வருவதை வழங்குகிறேன். நான் வழங்குகிறேன். இவ்வாறு கார்த்திகை மாதம் முழுவதும் சிவனாரை வழிபட்டு விளக்குகளால் வழிபட வேண்டும். இவ்வாறு சிவனாரை வழிபட்டால் புண்ணியம் கிடைக்கும். அவரை வழிபட்ட பின்னர் பிராமணர்களை அவரது சக்தியாக வழிபட்டு தட்சிண தாம்பூலம் போன்ற நற்செயல்களால் திருப்திப்படுத்த வேண்டும். இதை செய்வதன் மூலம் 100 அஸ்வமேத யாகங்கள் 1000 வாஜபேய யாகங்கள் செய்த பலனை பெறுவீர்கள். இந்த கார்த்திகை மாதத்தில் ஒருவர் பிராமணர்களை வழிபட்டால், தினமும் சிவன் மற்றும் பகவான் கேசவரை விளக்கேற்றி வழிபட்டால், துளசி கோட்டையை கற்பூர மாலைகளால் வணங்கினால் அவர்களும் அவர்களின் சந்ததியினரும் அவர்களின் மூதாதையர்களும் முக்தி அடைவார்கள். சக்தி பெற்றிருந்தாலும் இந்த விரதத்தை கடைபிடிக்காதவர்கள் 100 பிறவிகளுக்கு பல்வேறு வடிவங்களில் மீண்டும் பிறப்பார்கள். பின்னர் நரிகள், நாய்கள், பன்றிகள், பூனைகள், எலிகள் போன்ற பிறவிகளை பெறுவார்கள். இந்த விரதத்தை சாஸ்திரங்களின்படி கடைபிடித்தால் ஒருவர் 15 பிறவிகளின் அறிவை பெறுவார். அவர்கள் விரதத்தை கடைபிடித்தாலும் புராணங்களை படித்தாலும் அவற்றை கேட்டாலும் அத்தகையவர்கள் அனைத்து ஆசீர்வாதங்களையும் பெற்று முக்தி அடைவார்கள். ஸ்காந்த புராணத்தில் உள்ள வசிஷ்டோபாக்கியத்தின் 14ஆம் அத்தியாயமான கார்த்திகை மாதத்தின் 14ஆம் நாள் கதை இனிதே நிறைவடைந்தது.